பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம பழனியும் சரவணனும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அக்கா இந்தாக்கா நீ கேட்ட மளிகை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்ததா பாண்டியன் இருந்துட்டு, என்னடா இது எல்லாத்தையும் எடுத்து உன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தியா, இல்லை நீ கணக்கு எழுதி வச்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மச்சான் அது வந்து கணக்கு தான் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன், என்னடா அது வந்து இது வந்துன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்க, ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. டே சரவணா, நாளைக்கு கொஞ்சம் கடைக்கெல்லாம் சரக்கு வாங்கி போட வேண்டியதாக இருக்கும்டா. ஆமாம், கடையிலேருந்து பணத்தில் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எடுத்துகிட்டு வந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் வந்து கொடுக்குறாங்க. சரி, நாங்கள் அப்புறமா கணக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. மயில ரூமில் இருக்காங்க. ரூமில் போய் சரவணன் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கொஞ்சம் கூட சூடு சுரணை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எதுக்காக மாமா இப்படி என் குடும்பத்தில் இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நேற்றே நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன், உங்கள் அப்பா கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் காலங்காத்தாலே வந்து வியாபாரம் நடக்கிற நேரத்தில் யாரையோ கூப்பிட்டு கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக எங்கள் அப்பா கடை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன காரியம் பண்ணாருன்னு தெரியுமா, நாங்கள் வீட்டுக்கு மளிகை பொருளெல்லாம் எடுத்தால் அவரும் ஒரு பெரிய மூட்டை எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அரிசி பருப்புன்னு சொல்லிட்டு என்னென்னமோ எடுத்துகிட்டு போகிறாரு. கணக்கு கேட்டால் கணக்கையும் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்க.